ஹலோ கைஸ், ரொம்ப அட்டகாசமான ஒரு க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சிக்கன் எடுத்தால் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நீங்களும் இதையே தான் செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு செய்வீங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு க்ரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஜாரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்கணும், இதை போட்டுக்கணும். நான் வந்து 1/2 kg சிக்கன் தாங்க எடுத்துருக்கிறேன், அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கணும். இதை போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சாக்க கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை போட்டுக்கணும். வேறு எந்த ஸ்பைசஸும் போடாதீங்க. 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். அதை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணோம். இதில் தயிர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த க்ரீன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த க்ரீன் பேஸ்ட் போட்ட உடனே கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் வீடு ஃபுல்லாக இந்த கிரேவி வாசனையாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் சரி, நீங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சாதத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம சேர்க்கிற அந்த பச்சை மிளகா, புதினாலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து இதில் கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.